بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى. நான் அசிங்கமா பேசுறேன் நீங்க நினைச்சிட கூடாது. தலைப்பு அசிங்கத்தை எடுத்து காட்டுவதுதான். உங்க கித்தாப்புல இருக்கு, அதை நான் சொல்றது வேற வழி இல்ல. ஹஜ்ஜி எப்ப முறியும் முடியாது அந்த சட்டத்தை சொல்றா. எப்படி சொல்றா தெரியுமா? ஒருத்தன் உடல் உறவு கொள்ளுகிறான். யார உடல் உறவு கொள்றான்? ஹஜ்ஜிக்கு போனா உடல் உறவு கொள்ளக்கூடாதுல. ஹஜ்ஜில இஹ்ராம் கட்டிட்டோம்னா என்ன செய்யக்கூடாது? உடல் உறவு கொள்ளக்கூடாது. மனைவியா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அந்த ஹஜ்ஜி கடமை முடிகிற வரைக்கும் சேரக்கூடாதுன்னு இருக்கிறது. மனைவிட்டு சேராதே அப்படின்னு சட்டம் சொல்லிட்டு போனா அது இரையச்சம் உள்ளவன் செய்யக்கூடிய ஒரு வேலை. இவங்க என்ன பண்றாங்க கிதாப்புல, நீ உடலுறவு கொள்வது அஜ்னபியத்தன் அவுலா, அது அந்நிய பெண்ணா இருந்தாலும் சரி வேற கொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இஹ்த சபீலைனி, முன்துவாரத்திலே பின்துவாரத்திலே உறவு கொள்வது, அதுவும் மின் ஆதமியின் மனித இனத்தை சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட போய் செஞ்சாதான் ஹஜ்ஜி பசாதாகும். ஆனா பொலா எப்சூது பி வத்தியில் பஹீமத்தி, மிருகத்தை போய் உடலுறவு கொண்டாண்டு வைங்க, அப்ப ஹஜ்ஜி வீணா போகாது. ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டிக்கிட்டு மிருகத்தை போய் என்ன செய்யலாம், என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாம். முத்துலகன் பொதுப்படையாகவே ஹஜ்ஜி என்ன செய்யாது, முறியாது. ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டிட்டு பொண்டாட்டியோட ஹலாலான முறையில சேர்ந்தான்னு வைங்க, ஹஜ்ஜி முறிஞ்சு போயிடும். பொண்டாட்டியை விட்டு ஆடு மாடு கழுதையை தேடி போனான்னு வைங்க, அப்படி போனால் ஹஜ்ஜி முறியாது. ஏன்? லி குசூரிஹி சவாவுன் அன்சல் அவுலா, அப்படி மிருகத்தோட சேரும் போது விந்து வெளிப்பட்டாலும் ஹஜ்ஜி கூடும், விந்து வெளிப்படாட்டாலும் கேடும். அது மட்டுமா, கது அல்ஹகு அல்லத்தி லா துஷ்தஹா பில் பஹிமா, யாரு ஆசைப்பட முடியாத பருவத்தில் இருக்கிறாளோ அந்த பொம்பளை மிருக லிஸ்ட்ல சேர்த்துக்கிற வேண்டியதான். அதாவது வயசுக்கு வந்த பொண்ணை ஏதாவது பண்ணாதான் ஹஜ்ஜி பாத்தில் ஆகும். வயசுக்கு வராத பொண்ணை போட்டு ஆசைப்படாத 5 வயசு பிள்ளைலாம் இருக்கும்ல, அது கொண்டு கெடுத்துறான்னு ஹஜ்ஜிக்கும் போய் இஹ்ராமும் கட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அந்த இடத்துல ஹரம் ஷரீஃப்ல இருந்து கொண்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கெடுத்தான்னு சொன்னா ஹஜ்ஜி வீணாக போகாது. ஒரு பெண்ணு கழுதையுடைய ஆண் உறுப்பை எடுத்து அவள் தன்னுடைய உறுப்பில் செலுத்திக் கொண்டாலேயானால் அவள் ஹஜ்ஜிக்கு வீணாகிவிடும். அல்ல அறுத்து போடப்பட்ட ஆண்குறி எடுத்து உள்ளே செலுத்திக் கொண்டாலேயா, நான் உள்ளே செலுத்துறதுன்னு ஒரு நாகரிகமான வார்த்தையை சொல்றேன், அது கூடிரும். ஆனா ஆம்பளை அப்படி செஞ்சா தான் ஹஜ்ஜி பசாதான். பொம்பளைக்கு ஹஜ்ஜி என்ன செஞ்சிரு, வீணா போயிருமா. பொம்பளை மிருகத்தோட ஏதாவது பண்ணிட்டாள்னா ஹஜ்ஜி வீணா போயிடும். ஆம்பளை மிருகத்தோட பண்ணி விட்டால் என்ன செய்யாது, ஹஜ்ஜி வீணா போகாது. எதையுமே தெளிவாக பார்க்கணும். இப்ப உங்க பத்திரிகையிலையும் உணர்வுல ஏதோ ஒரு இடத்துல கற்பழிப்பு நடந்தது மேட்ரோ போட்டுக்கு, அதனால உணவு பத்திரிகை அசிங்கம் கற்பழிப்பை பற்றி எழுதுறாங்க சொல்றது. நீங்க தகவல் கொடுக்குறீங்க, இந்த ஊர்ல நடந்து தகவல் கொடுக்குறீங்க. ஒரு இடத்துல திருட்டு நடக்கும் கொடுப்பீங்க, ஒரு இடத்துல மதுக்கடை தொடர்பு கொடுப்பீங்க, அதுக்காக மதுக்கடை நீங்க ஆதரிக்கின்ற அர்த்தமா? நீங்க தகவல் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி தான் தப்சீல்ல தகவல் கொடுக்கறாங்க. அதமுல் ஃபசாதி பி வத்தியில் மைத்ததி, பொணத்துட்டு போய் பொணத்துட்டு சேர்மானா எவனாச்சு. ஒரு ஆம்பளை என்ன ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறான், ஒரு பொம்பளை பொணம் கிடக்குது, அந்த பொம்பளை பொணத்துல போய் ஒருத்தர் என்ன செய்யறான், இது மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னா, உடல் உறவு கொண்டான்னு சொன்னா அவனுடைய ஹஜ்ஜி வீணா போகாது. இதுவும் உணர்வுல கற்பழிப்புண்டு, அவன் கற்பழித்தாண்டு ஒரு நியூஸ் எழுதுற ஒன்னா, கற்பழித்தால் நோன்பு முறியாதுன்ற உணர்வுல எழுதியிருக்கிறோம், கற்பழித்தால் ஹஜ்ஜி முறியாதுன்ற உணர்வுல எழுதியிருக்கிறோம். உணர்வுல நடந்த செய்தி நீங்க எழுதுற சட்டம், செய்தியும் கொலை செஞ்சானா கொலைன்னு எழுத முடியும், கொலை செய்வது தவறில்லை என்று எழுதுவது, கொலை செஞ்சான் என்று எழுதும் ரெண்டு ஒன்னா. அப்ப கொலை செய்வது தவறு என்ன, அது ஒரு ஃபத்வா. நீங்க ஃபத்வா கொடுக்குறீங்க, அதான் என்னவெல்லாம் செய்யலாம், பணத்தை போய் கெடுத்துக்க நல்லா கெடுத்துக்க, சின்ன பிள்ளைல அப்ப தூக்கிட்டு போய் ஹஜ்ஜில போய் மக்காவுல போய் ஹரம் ஷரீஃப்ல போய் என்ன செய்யணுமா, சின்ன பிள்ளை விளையாண்டுட்டு தூக்கிட்டு போய் நினைச்சுக்க, அதை கெடுத்துக்க, உன் ஹஜ்ஜி வீணா போவாதுன்னா இது என்னங்கிறேன். இது இரையச்சம் உடையவர்கள் எழுதக்கூடிய ஒரு சொல்லா? இதெல்லாம் தானே எங்களை விரட்டுனுச்சு இந்த குப்பையில, இதெல்லாம் நாங்களும் இருந்தோம். அப்ப 10 வருஷமா சொன்னதான் சொல்றாங்கிறீங்க. 10 வருஷம் அவகாசம் கொடுத்து பதில் இல்ல பாத்தீங்களா? அந்த கைனால கை வேலை செஞ்சு அது மாதிரி விந்த வெளியாக்கணும்னு சொன்னா அவன் ஹஜ்ஜி வீணா போவாதான். அது ஒல் இஸ்திமினாவு பில் கஃபி அலாஹாதா, அதுவும் இப்படித்தானா. அப்புறம் அபு ஹனீஃபா இமாம் என்ன சொல்றாங்கன்றா, லா யுஃப்ஸிது பில் ஜிமாஇ ஃபி துபுரி, பின்துவாரத்துல போய் உடல் உறவு கொண்டு வை, அது ஹஜ்ஜி வீணா போவாது. அது ஹஜ்ஜிக்கு போய்ங்க ஹரம் ஷரீஃப்ல போய் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி என்ன செய்யலாமா, அது செய்யலாமா. ஏன்னு கேட்டா அதுல இந்த உடல் உறவுடைய அந்த இது முழுமையாகல, அது பின்துவாரத்தில் உடல் உறவு கொண்டது அது ஒரு ஃபுல் இன்பம் கிடையாது. அதுல அப்படிலாம் இதெல்லாம் ரசிச்சாளுக்கு தான் எழுத முடியும், அப்படி எழுதி இருக்கிறாங்க. அதுல இன்னொன்று இருக்குது, இதை தெரியாதனமா விளங்காம செஞ்சுட்டான்னு கிடையாது, வேணும்னு செஞ்சாலும் பரவாயில்லையா. ஒலா ஃபர்க ஃபீ தாலிக பைன அன் யகுன ஆமிதன் அவ் நாசியன், வேணும்னு செஞ்சாலும் அது சரிதான், மறதியா செஞ்சாலும் சரிதான், தாயன் கட்டுப்பட்டு விரும்பி செஞ்சாலும் சரிதான், அவ முக்குரகன் வற்புறுத்தப்பட்டு செஞ்சாலும் சரிதான். ஆம்புல மிருகத்துல போய் சேர்ந்தா
அவனுக்கு ஹஜ்ஜி வந்து முறியாதுங்கிறோம். பொம்புல வந்து மிருகத்திட்ட போய் சேர்ந்தான்னு சொன்னா ஹஜ்ஜி வந்து முறிஞ்சு போயிரும், வீணா போயிரும் சொல்றோம். ஏன் தெரியுமா? பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்பம் அடைதல் என்பது தனி. சின்ன விஷயத்தில் அவங்களுக்கு இன்பம் முழுசா கிடைத்து விடும். ஆம்பளை அப்படிப்பட்டவன் இல்லை, பயங்கர தத்துவம். அதனால அவங்களுக்கு வந்து முழு இன்பம் கிடைச்சிருமா. மிருகத்தில் போனாலும் என்னத்தை செஞ்சாலும் செஞ்சிடறேன், முழு இன்பம் கிடைச்சிரும். அதனால அவங்களுடைய ஹஜ்ஜி வீணா போயிடும். ஆம்பளைக்கு வந்து அப்படி கிடைக்காதுன்னா இதெல்லாம் என்னங்கிறது? கேடு கட்டவனுக்கு இந்த மாதிரி சிந்தனை வருமா? ஒரு மார்க்கத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அறிஞனுக்கு வருமா?